வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இளநரைய பத்தி ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்துட்ருந்தேன் யூடியூப்ல. அப்போ வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கும்போது, எனக்கு நெறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபுட் ஹேபிட் என்ன சொல்லுங்கன்ட்டு. நான் வந்து ரொம்ப நாளாவே வீடியோ போடுறேன்னு அவங்களுக்கு வந்து ரிப்ளை மட்டும் போட்டேனே தவிர வீடியோ பண்ணலை. ஏன்னா எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. நம்ம சொன்னா ஏற்றுப்பாங்களான்னு. சரி இல்லை இன்னமும் எனக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டு நான் போட்டு ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. 6 மந்த் கூட பாருங்கள், கமெண்ட்ஸ் பார்த்தா தெரியும். ஸோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்பி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன் இதில். உங்களுக்கு இதில் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக எதாவது டீட்டெயில் தேவைப்பட்டதுன்னா கேளுங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என் பொண்ணுக்கு வந்து 1 இயர்லேயே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அவளுக்கு நரமுடி வந்தது. ஸோ 3வது மொட்டை போட்டு முடித்ததுமே அவளுக்கு வந்து 20 நரமுடி வந்துருச்சு, வெள்ளை முடி வந்துருச்சு. நான் நிறைய டெர்மட்டாலஜி பார்த்தேன். பட் லாஸ்ட்டாக ஒரு கவர்மெண்ட் டெர்மட்டாலஜி வந்து அவங்க ஃபுட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கம்மா, இதுக்கு வேறு சொல்யூஷனே கிடையாது, ஒரே ஒரு சொல்யூஷன் டை மட்டும்தான் அவங்க சொன்னது எனக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ 1 வயசில் இருக்கிற பாப்பா 10 வயசு வரைக்கும் 10 வயசுக்கு அப்புறம் நான் சொல்கிற ஃபுட்டெல்லாம் நீங்கள் பண்ணுனீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா 11வது வயசில் அந்த குழந்தை தலையில் ஒரு வெள்ளை முடி கூட இருக்காதுன்னு அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க. நான் இன்னமும் அவங்க சொன்னது மட்டும் தாங்க ஃபாலோ பண்ணுறேன். அவங்க சொன்னது இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களால் முடியும், என்னால் முடியும், என் பொண்ணுக்கு மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பி ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா தேடுங்க. இந்த வெள்ளை முடிக்கு நிறைய நேச்சரில் போங்க, இயற்கையாக போய் தேடுங்க, நிறைய கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது அந்த இது மாறும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னமும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி நெல்லிக்காய், டெய்லி கருவேப்பிலை, டெய்லி பேரிச்சம்பழம் கொடுக்கணும். இந்த ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர்னால், தேங்காய் பாலை புழிஞ்சி அதில் வந்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டு ரெடி பண்ண ஆயில் இது. இந்த கசண்டு இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ அடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த கசண்டை வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். இது வந்து எனக்கு என் வீட்டு பின்னாடி வீட்டாக்கா வந்து நாகர்கோயில் அவங்க வந்து இந்த மாதிரி தேங்காய் பாலில் தான் எண்ணெய் எடுப்பாங்க. ஸோ ஒன்று ஒவ்வொருத்தவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கான எஃபர்ட்டை நம்ம கண்டிப்பாக போட்டால் மட்டும்தான் நடக்கும். நீங்களே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அந்த குழந்தையோட கையில் ஒரு நெல்லிக்காய் வைங்க, கருவேப்பிலை வைங்க. அந்த கையை அடக்கத்துக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு அவங்க சாப்பிடணும். இப்போ இந்த செடியெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன்னா, நீங்கள் சஸ்டெயின் எடுத்தால் மட்டும்தான் முடியும். செல்ஃப் சஸ்டெயின் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் எதுக்காக நான் காட்டுறேன் அப்படின்னா, நான் 2.5 வயசுலேருந்து அவளோட ஜேர்னி எனக்கு அந்த வெள்ளை முடியை நான் போக்குறதுக்கு 20 முடியிலேருந்து 7 முடிக்கு நான் கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் இப்போ பெருமையாக நிஜமாக சொல்லிப்பேன். குழந்தை பார்க்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க. இது வந்து கரிசலாங்கண்ணி விதை போட்டு வளர்த்துட்ருக்கோம் நம்ம. இந்த செம்பருத்தி பூலேருந்து தான் அந்த ஜூஸை எடுத்து, அலோவேரா ஜூஸ் எடுத்து அதில் தான் ஷாம்பு ரெடி பண்ணி நான் தலைக்கு தேய்க்கிறத தவிர இந்த வெளியே ஷாம்பு நான் போடுறது கிடையாது தலைக்கு. நாங்களுமே பார்த்து தான், பாப்பாவுக்கு மட்டும் கிடையாது, மொத்த ஃபேமிலியாக தான். இது வளர்ந்த கரிசலாங்கண்ணி, அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து கொதிக்க வச்சு காலையில் இன்னமும் குடிச்சிட்ருக்கா என் பொண்ணு. இது சுண்டக்காய் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அயன் கண்டென்ட் நிறைய உண்டு. ஆந்திராவில் எனக்கு இந்த மாதிரி செடியெலாம் இங்கே காயே கிடைக்கல. ஸோ எல்லாமே நான் வச்சு வளர்க்குறது. ரோஸ் வந்து ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கு நாட்டு ரோஸு. முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. வாரத்துக்கு எத்தனை தடவை வேணாலும் கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது முடி வளர்ச்சிக்கு. இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணதுங்க. அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இது இல்லாமல் நிறைய ஃபுட்டு நான் ஹேபிட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நானே அரைக்கிற சத்து மாவு, அது எல்லாமே ரெகுலராக. அந்த சத்து மாவுன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து அவளுக்கு வந்து 6 மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பித்தேன் சத்து மாவு. இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். என் பையனுக்கு அதான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக தேவைப்பட்டதுன்னா. என்னோடய சேனலுக்கு 62 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ.